இந்த உலகத்துல மதிப்பே குறையாம ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது தங்கம் தான். 1964ல வெறும் ₹6.32 இருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நம்ம தங்கம் வாங்கும்போது 24 கேரட் வாங்குறதா இல்ல 22 கேரட் வாங்குறதா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருப்போம். எந்த ஒரு உலோகத்தோட கலப்படமுமே இல்லாம இருக்கிறது தான் 24 கேரட் கோல்டு. இந்த 24 கேரட் கோல்டுல நம்ம எந்த விதமான நகையுமே செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் அது உடைஞ்சு போயிடும். அதனால 91.67% கோல்டும் மிச்ச பர்சன்டேஜ்க்கு காப்பரையும் வெள்ளியும் கலந்து தங்க நகைகளை செய்வாங்க. அதுதான் 22 கேரட் கோல்டு. இந்த 91.67 அப்படிங்கிறது தான் 916 கோல்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் வெறும் 75% கோல்டும் மிச்ச பர்சன்டேஜ்க்கு காப்பரும் வெள்ளியும் கலந்தாங்க அப்படின்னா அது 18 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நகையில் இவ்வளோ தங்கம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா BIS லோகோ. நம்ம வாங்குற நகைகளோட பின்பக்கத்தில் இந்த BIS லோகோ இருக்கும். இந்த BISலேயே நம்ம வாங்குறது 22 கேரட்டா இல்லை 24 கேரட்டாங்கிறது தெளிவாக பிரிண்ட் ஆயிருக்கு.